நீங்க நிறைய வந்து தெலுங்கு மூவிஸ் தான் அதிகமாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க சார். நீங்கள் வந்து தெலுங்கு மூவிக்கும் தமிழ் மூவிக்கும் பார்க்குற டிஃப்ரென்சஸ் ஏதாவது இருக்கா ஆஸ் அ சினிமாட்டோகிராஃபரா? தெலுங்கு எல்லாம் ஃபேண்டசி ஷார்ட்ஸ் இருக்கும். ரியலிஸ்டிக்லாம் பண்ண முடியாது தெலுங்குல. வாண்டடாக கேட்பாங்க, எப்படி வேணும் அப்படி வேணும். ஸோ இது ரியலாக இருக்காது சார் அப்படின்னா, இன்னொன்று வி வாண்ட் தட் கைண்ட் ஆஃப் ஷார்ட்ஸ். தெலுங்கில் வந்து நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். தமிழில் வந்து நம்ம எல்லாமே நேச்சுரல். ஆடியன்ஸ் ரொம்ப இப்போல்லாம் தெரியும், ஆடியன்ஸ் ரொம்ப எஜுகேட்டடாக இருக்காங்க. முதல்ல மாதிரிலாம் இல்லை. அவங்களுக்கு தெரியும், இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் தான், விஷுவலாக இருந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும். பட் தெலுங்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தெலுங்கில் வந்து நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க, லைட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ செட்டப் வைஸ் பார்த்தீங்கன்னா தெலுங்கு வந்து வாஸ்ட். ஓகே. தமிழ் வந்து நம்ம தமிழில் மோஸ்ட்லி ரியலிஸ்டிக் லொக்கேஷன், ரியலிஸ்டிக் சப்ஜெக்ட்ஸ். தெலுங்கில் வந்து டிஃப்ரெண்ட்டாக அன்ரியலிஸ்டிக்காக இருக்கும். பிரம்மாண்டமா எதிர்பார்ப்போம். பிரம்மாண்டம். நிறைய கேமராமேன்ஸ் வந்து ஷூட் பண்ணும்போது டிஐல பார்த்துக்கலாம்னு சொல்லுவாங்க. ஒன்றும் பார்த்துக்க முடியாது. என்னென்னா இருக்கிறது தான் வரும். ஸோ இப்போல்லாம் ஸ்பாட் கலரிங் வந்தாச்சு. இப்போல்லாம் ஹை அண்ட் பட்ஜெட் மூவிஸ்லலாம் ஸ்பாட் கலரிங் தான். அங்கேயே டைரக்டர் ஃபைனல் பண்ணுவார். நீங்கள்லாம் ஏமாற்ற முடியாது டிஏயில் பார்த்துக்கலான்னு. அங்கேயே டிசைட் ஆயிரும். இது வரலன்னா திருப்பி ரீலைட் பண்ணணும், திருப்பி ரீஷூட் பண்ணணும். ஸோ டைரக்டர்ஸ் ஆல்சோ இப்போ நம்ம ரொம்ப நாலேஜபிள் ஆகிட்டாங்க. ஸோ கலர் கரெக்ஷன் ஆன் செட்.